ஓகே. யூடியூப் மார்க்கெட்டிங்கில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, நம்ம எப்படி வந்து ஒரு வீடியோ எப்படி நம்ம அப்லோட் பண்ணணும், அந்த அப்லோட் பண்ண வீடியோ வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம், அந்த வீடியோவுக்கு உண்டான ஒரு ஒரு விஷயம் என்னவா இருக்கும், டைட்டில்லேருந்து ஒரு டைட்டில் எவ்வளோ முக்கியத்துவமாக இருக்குது, அந்த டிஸ்கிரிப்ஷன், அந்த டேகிங். இப்போ நம்ம டேகிங்னா இப்போ நம்ம ஹேஷ்டேக்னை பற்றி நம்ம இதில் இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியான ஒரு விஷயம் இங்கே டேக்னு சொல்லுவோம். யூடியூப்பில் டேக் டேகிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த 3 விஷயம், அதாவது ஒரு வீடியோவுக்கான டைட்டில், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன், ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் அந்த டேகிங், இந்த 3 விஷயமும் ஒரு வீடியோவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 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 டைட்டில் வச்சு தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு சர்ச், யூடியூப் சர்ச்சோ, இப்போ வந்து இதில் வந்து நான் சம்திங் நான் செக் பண்ணுறேன், ஒரு வீடியோ என்ன மாதிரி வீடியோ எனக்கு தேவைப்படுது. இப்போ வந்து எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி எனக்கு வேணும். ஐ மீன் ஓகே, நான் யூடியூப் மார்க்கெட்டிங்கில் தான் போகிறேன். நிறைய பேர் ஐ மீன் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். யூடியூப் மார்க்கெட்டிங், எஸ்இஓ ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீல் பட்டேல் அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட வேர்ல்டில் ஹீ இஸ் ஒன் ஆஃப் தி நம்பர் 1 பர்சன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா இவர் தான். ஸோ இவரோட வீடியோ தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வருது. இந்த எஸ்இஓவை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டே இருக்கோம். ஒவ்வொரு சமயமும் நம்ம எஸ்இஓவை பற்றி பார்க்குறோம் இல்லையா, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன், அதை பற்றி நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த இந்த டைட்டிலில் பாருங்கள், யூடியூப் வீடியோ எஸ்இஓ, திஸ் இஸ் ஹவு ஐ காட் ஓவர் 25,000. இது எல்லாமே கீவேர்டு. நீங்கள் பார்க்குற ஒரு டைட்டிலில் பார்க்குறது எல்லாமே கீவேர்ட்ஸ். இந்த மாதிரி சர்ச் வந்து நிறைய விஷயத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதில் நீங்கள் வந்து சாதாரண கூகுள் சர்ச் இன்ஜின்லையும் சரி, கூகுள் இதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஹவு டு ஐ இன்க்ரீஸ் மை சேல்ஸோட how do I increase views on YouTube. இந்த மாதிரி இந்த ஹவு டு ஐ அப்படின்னா அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அ டுட்டோரியல் வீடியோ, இல்லை லேர்னிங் வீடியோ, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா இது எல்லாமே கீவேர்டு. இப்போ நான் சர்ச் பண்ணுறேன் இல்லை, இந்த வார்த்தைங்க எல்லாமே ஜஸ்ட் அ கீவேர்டு. இந்த 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 மாதிரியான கீவேர்ட்ஸ் வந்து இதை தான் வந்து எஸ்இஓவில் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் கீவேர்ட்ஸ்னால கீவேர்டு வந்து எப்படிலாம் வந்து உள்ள ஐ மீன் சர்ச் என்ஜின் அல்காரிதம் போய்ட்டு எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு அந்த சர்ச் க்ரைட்டீரியாவை பொறுத்து அந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வரும். ஓகே, இப்போ ஜஸ்ட் பார்ப்போம். சர்ச் வியூஸ் யூடியூப். ஸோ யூடியூப்லேயே இதுக்கான ஐ மீன் வீடியோஸ் இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாம் வந்து ஆட் பண்ணி வருது. ஐ மீன் அட்வர்டைஸ்மெண்ட் ஆல்ரெடி அவங்க வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணவங்க ஆல்ரெடி தே ஹவ் கிவன் அட்வர்டைஸ்மெண்ட் ஆன் திஸ், ரைட்? அண்ட் தென் ப்ரமோல்டா அப்படிங்கிற அந்த அவங்களும் வந்து 9 ஃப்ரீ வேஸ் டு இன்க்ரீஸ் யுவர் யூடியூப் வியூஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோஸ் அப்படின்னு வந்தீங்கன்னா இந்த செக்ஷன்லேயும் நிறைய இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு பெரிய யூடியூப்பில் மோர் வியூவர்ஷிப் வச்சுருக்கிற ஆளுங்க. ஸோ ரொம்ப வருஷமாக யூடியூப் எஸ்இஓ பற்றி பேசுகிறாங்க. திஸ் கை பிரையன் டீன் வந்து ரொம்ப ஃபேமஸான இதில் நீல் பட்டேல். ஸோ அந்த மாதிரி நிறைய நீங்கள் ஃபேமஸ் உங்களுக்கு வியூவர்ஷிப் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது எக்கச்சக்கமாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இது எப்படி நடக்குது அப்படின்னா நம்ம எஸ்இஓவில் பார்த்தோம். இந்த கீவேர்டு வச்சு யார் மேலே ஐ மீன் டிபெண்ட்ஸ் ஆன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கீவேர்டில் இருக்கிற ஐ மீன் அட்வர்டைஸ்மெண்ட்டை முதல்ல கொண்டு வரும். ஏன்னா அவங்க தான் பூஸ்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்கள முதல்ல கொண்டு வந்துட்டு நார்மலாக இருக்கிற ஐ மீன் அவங்களோட வியூவர்ஷிப் பேஸ்ட் ஆன் த சப்ஸ்கிரைபர் கூகுளே வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணுது. இந்தந்த வீடியோஸ்லாம் வந்து ஹை வால்யூம் நிறைய பேர் பார்க்குற வீடியோவாக இருக்கும்.
அதனால் அதுவே வந்து மேலே கொடுத்து திஸ் இஸ் நாட் ஆட்லாம் முன்னாடியே வந்துருச்சு. ஆட் கொடுத்தவங்க எல்லாமே யூடியூப் இது வந்து ஒரு ஆடு ஆல்ரெடி அவங்க வந்து ஆப்பில் ரன் ஆகிட்டுருக்கு. பிகாஸ் தே வாண்டட் டு இன்க்ரீஸ் தேர் சப்ஸ்கிரைபர்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு. வாட்ஸ் யுவர் மார்க்கெட்டிங் கோல் இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த அவங்க ஒரு கண்டென்ட் வச்சுருக்காங்க. பிளாக், ஐ மீன் ஆக்சுவலி திஸ் இஸ் அ பிளாக், யூடியூப் பிளாக். அதில் வந்து நம்மளோட விஷயம் ஐ மீன் அவங்களே வந்து கிட்டத்தட்ட ஆடு தான் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கான இன்னொரு ஆடு ப்ரமோட் ஒரு வீடியோ டு மில்லியன்ஸ். இங்கேருந்து நம்ம ப்ரமோட் பண்ணுறது ஏன்னா இது அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் இது. இதில் போய்ட்டு நம்ம வந்து இப்போ நம்ம காசை கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து தே வில் இன்க்ரீஸ் ஆர் வியூவர்ஷிப். பாருங்கள், கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு 360 தான் இருந்துச்சு. இப்போ வந்து 88,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த டிராஃபிக் அதிகமாக இருக்குது. பேஸ்ட் ஆன் தி கண்டென்ட், பேஸ்ட் ஆன் த திங் அண்ட் பேஸ்ட் ஆன் ஹவு மச் வி ஆர் பேயிங் ஃபார் தீஸ் கைஸ். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் கூட இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் யூ ஹேவ் டு நோ ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ ஸ்டார்ட் கேம்பெயின் இதுலேயே வந்து ஃப்ரீ கேம்பெயின் கொடுப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கான பேஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஐ மீன் ஏன்னா இப்போ எல்லாருமே யூடியூப் வச்சுருக்கிறோம் இல்லையா? யூடியூப் சேனல் இல்லாமல் எந்த ஒரு இடமுமே கிடையாது, எந்த ஒரு வீடுமே கிடையாது. இன்ஃபேக்ட் இப்போ 4 பேர் 4 ஃபோன் வச்சுருக்காங்கன்னா 4 விதமான சேனல்ஸ் அவங்களுக்கு. சில பேர் 4 பேரும் வச்சுருக்கலாம். சில வீட்டில் 4 விதமான சேனல்ஸை அவங்களே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஓகே, ஸோ அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி கம்பெனிஸ் யூஸ் பண்ணிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் சீயிங் திஸ். திஸ் இஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட்? இப்போ நம்ம யூடியூப்பில் இந்த மாதிரி ஒரு எந்த சர்ச்னாலும் இப்படி தான் நடக்குது. ஸோ டைட்டில் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ரைட்? இது வந்து யூடியூப்லேயே சர்ச் பண்ணதுனால இந்த விஷயம் இருக்குது. நம்ம பார்க்குற எல்லா வீடியோமே இது யூடியூப் சர்ச். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த வால்யூம், பேஸ்ட் ஆன் த டிராஃபிக், பேஸ்ட் ஆன் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, அதனோட குவாலிட்டி என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ வாட் வி ஹேவ் டு டூ. ஸோ ஆஸ் எ டிஜிட்டல் மார்க்கெட்டர் நம்மளோட வேலை இதில் என்ன? இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா வாட் யூ ஹேவ் டு சஜஸ்ட் ஃபார் தெம் டு கிரியேட் அ வீடியோ. இல்லை அவங்க ஆல்ரெடி ஒரு கிரியேட் பண்ணி வச்சுருக்க வீடியோவை ஹவு டு யூ ப்ரமோட் ஃபார் த ஐ மீன் ஆன் பிஹாஃப் ஆஃப் தெம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு செட்டிங்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்ததுன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் தான் உங்களோட யூடியூப் அக்கௌண்ட்டு சேம். ஸோ youtube.com போய்ட்டு நீங்கள் அதிலே வந்து ஆல்ரெடி இருக்கும். சேனலில் இல்லைன்னா அந்த செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் மாற்ற இருக்கும். அது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சேனலோட வியூ எப்படி இருக்கும், எப்படி வந்து பிளாங்காக இருக்கும், அந்த பிளாங்க்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ கரியர் முத்ராவோட இது வந்து யூடியூப் சேனல் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூ கேன் ஜஸ்ட் அப்லோட் யுவர் லோகோ. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமான எல்லா விஷயமும் இதில் இந்த பேனரில் சேனல் ஆர்ட்டில் க்ரியேட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். இந்த சேனல் ஆர்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்கன்னா யூ கேன் கோ அண்ட் க்ரியேட் இன் கேன்வா. பற்றி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? நீங்கள் கேன்வாவில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும். யூடியூப் சேனல் க்ரியேட் டிசைனில் யூடியூப் சேனல் ஆர்ட் பண்ணுறாங்க. இங்கே உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு டிசைன் நீங்கள் முயற்சி பண்ணலாம், ரைட்? ஸோ இது வந்து மியூசிக்கான ஒரு சேனல் ஆர்ட். இதில் வந்து நீங்கள் வாட் எவர் யூ திங்க் யூ கேன் கிரியேட் இட் அண்ட் இதை அப்படியே கொண்டு போய் அங்கே வச்சுக்கலாம். இந்த பேஜில் இதுதான் வந்து நம்மளோட பேசிக் பேஜ். ஸோ இந்த கரியர் முத்ராவோட இந்த பர்டிகுலர் சேனல் வந்து தமிழுக்கான சேனல் மட்டும்தான். இந்த யூடியூப் சேனல் தமிழ் மட்டும் தான். இது இங்கிலீஷ் வந்து career.mudra@gmail.com தான் இங்கிலீஷில் இருக்குது. இது வந்து தமிழுக்கான சேனல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து புதுசாக ஆரம்பிச்சது. 1 month தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 month தான் ஆகலை. we have 24 subscribers இந்த இதில்.
Okay, so what we are doing, so this is the dashboard of this channel. Okay, இதில் Okay, வந்து நீங்கள் இந்த டேஷ்போர்டில் லேட்டஸ்ட்டு வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் யூடியூப்பில் லேட்டஸ்ட் நியூஸ் என்னவா இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். அண்ட் தென் சேனல் அனாலிட்டிக்ஸ் எத்தனை பேர் வந்து இந்த இந்த 28 டேஸில் கிட்டத்தட்ட 17 பேர் இதில் புதுசாக ஆட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த இட் இஸ் வெரி வெரி லெஸ் தென் அ மந்த் ஆரம்பிச்சு லெஸ் தென் அ மந்த்குள்ளே இத்தனை வியூஸ் 317 வியூஸ், வாட்ச் டைம் வந்து 22 ஹவர்ஸ் மேலே 22.6 ஹவர்ஸ். ஸோ இதில் வந்து என்னென்னலாம் ஃபேமஸாக வந்து போயிட்டுருக்கு, டாப் வீடியோஸ் என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபுல் கோர்ஸ் அப்படின்னு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுப்போம். இன்ட்ரடக்ஷன் டு ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர் பற்றி, இமெயில் மார்க்கெட்டிங் பற்றி எல்லாமே வந்து இதில் இருக்குது. நம்ம இன்னும் இமெயில் மார்க்கெட்டிங் படிக்கலன்னு நினைக்கிறோம். அடுத்தடுத்த செஷனில் ஃபைன். இதெல்லாம் வந்து திஸ் இஸ் தி டேஷ்போர்ட். உங்களோட யூடியூப்போட டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் இந்த வீடியோ பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எத்தனை வீடியோ போட்டிருக்கீங்க அதனோட இது இதில் பார்த்துக்கலாம். ப்ளேலிஸ்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க. ஜஸ்ட் இன் கேஸ் பார்ட் 1, 2, 3, 4, 5 அப்படி வச்சுருந்தா நீங்கள் அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டில் போட்டுவிட்டு எல்லா வீடியோவும் ஒரே இடத்துலேயே வந்துடும். ஜஸ்ட் இன் கேஸ் இப்போ நீங்கள் வந்து யாருக்காவது நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது அந்த எல்லா பார்ட்டும் வந்து அதுவே தானாக எடுத்து கொடுத்துரும். எப்படி நீங்கள் வந்து ஒரு ப்ளேலிஸ்ட்டு மியூசிக் ப்ளேலிஸ்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணி 1 by 1 வருது, இல்லைனா ரேண்டமாக வருது, எல்லாமே நீங்கள் செட் பண்ணுறதா இல்லையா? அதே மாதிரி யூடியூப்லேயும் இப்போ வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ரெஃபர் பண்ணால் அதை ப்ளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா 1 by 1 ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அஸ் ஆஃப் நவ் இது வந்து பாஸ்ட் 28 டேஸில் 317 வியூஸ் இருக்குது. இந்த வாட்ச் டைம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். புது சப்ஸ்கிரைபர்ஸ் 17, எல்லாமே தமிழுக்கான ஒரு சேனல் இருக்குது. அதே மாதிரி என்னென்ன டாப் பர்ஃபார்மிங் வீடியோஸ். ஓகே, ஸோ இதில் இருக்குது. ஃபைன். ஸோ இது வந்து அனாலிட்டிக்ஸ், இதனோட அனாலிட்டிக்ஸ் நம்ம பார்க்குறோம். இது வந்து ரீச் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 5500 இம்ப்ரெஷன்ஸ் போயிருக்கு. ஓகே, 5500 இம்ப்ரெஷன்ஸ்னால் இவ்வளோ வீடியோ போட்டதில் ஒரு 5500 பேருக்கு வந்து ரீச் ஆகிருக்கு. அதில் கிளிக் பண்ணி பார்த்தாங்க கிட்டத்தட்ட 4.2% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த லாஸ்ட் 28 டேஸில். வியூஸ் வந்து டோட்டல் வியூஸ் 317 வியூஸ். கிட்டத்தட்ட யூனிக் வியூவர்ஸ்னால் இந்த 317 இருக்குது இல்லையா, 317 85 அப்படிங்கிறவங்க ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். அதுதான் யூனிக் வியூவர்ஸ். ஓகே, ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க. இப்போ இந்த மற்ற பேர்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 நிமிஷத்தில், ஒரு 6 நிமிஷத்தில், இல்லை எவ்வளோ நேரமோ அந்த வீடியோ அதெல்லாம் எதோ முதல்லையே போயிருக்கலாம், இல்லை ரெலவெண்ட்டாக இல்லாமல் இருந்திருக்கலாம், டக்குனே போயிருக்கலாம். தட்ஸ் வாட் இட் சேஸ். ஸோ இந்த டிராஃபிக் சோர்ஸ்லாம் எங்கேருந்து வருது? இது வந்து ப்ரௌஸ் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம சேனலோ இல்லை கண்டென்ட்டோ இந்த டைட்டிலோ தேடி எடுத்த குரூப் 27.8. யூடியூப் சர்ச், யூடியூப் சேனலில் உள்ளே போயிட்டு கண்டென்ட் எடுத்து பார்த்தவங்க 23.3. சேனல் பேஜ்னால் இந்த கரியர் முத்ரா தமிழ் சேனல் பேஜில் போய் சர்ச் பண்ணி பார்த்தது 19.9. சஜஸ்டட் வீடியோனா யூடியூபே வந்து பேஸ்ட் ஆன் அவர் என்கேஜ்மெண்ட் ஆன் பர்டிகுலர் டே. இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் மாதிரியே தான். இப்போ அந்த 1 மணி நேரத்தில் இந்த 2 மணி நேரத்தில் வியூஸ் வந்து அதிகமாக ஆகாதவங்க யூடியூப் ரேங்கிங் என்ன பண்ணுன்னா அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேருக்கு அந்த டைட்டிலில் வர கீவேர்ட்ஸ் மேட்ச் ஆச்சுன்னா யூடியூபே வந்து ரெஃபர் பண்ணும்.
ஸோ அந்த மாதிரி சஜஸ்டட் வீடியோவில் பண்ணுறது 9.8%. எக்ஸ்டர்னல் ஃபுல்லாக இது வந்து கண்டென்ட் ரெலவெண்ட்டாக இல்லாமல் யாரோ எங்கேருந்தும் வந்து பார்த்தது வந்து எக்ஸ்டர்னலாக 8.2%. அதர்ஸ் 11%. ஓகே, ஸோ இது வந்து இது இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் டிராஃபிக் சோர்ஸ் டைப்ஸ். ஏன் இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா பேஸ்ட் ஆன் திஸ் வி நீட் டு கிவ் கண்டென்ட் ஃபார் அவர் வியூவர்ஸ். நம்மளோட ஆடியன்ஸுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் பிடிக்குது அப்படின்னு நம்ம அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். அண்ட் தென் எக்ஸ்டர்னல் சோர்ஸ்னால் என்ன, எங்கேருந்துலாம் வருது எக்ஸ்டர்னல்லாம்? வாட்ஸ்அப் ரெஃபரன்ஸ்லேருந்து 57.7, வாட்ஸ்அப் பிஸ்னஸ் பேஜ்லேருந்து 15.4, டைரக்ட் கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி எடுத்தது இது, bing.com அப்படிங்கிற அந்த சர்ச் என்ஜின்லேருந்து 7.7. ஸோ மைக்ரோசாஃப்டோட இது வந்து சர்ச் என்ஜின் bing.com, அது உள்ளே போயிட்டு உள்ளே டெலிகிராம் மூலமாக 7.7. அது ஒரு சோஷியல் மீடியா அப்ளிகேஷன். டெலிகிராம் யூஸ் பண்ணுறீங்களா நீங்கள்? டெலிகிராம் ஒரு அப்ளிகேஷன் அதில் நிறைய புக்கெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணலாம். ஆடியோ புக்கோட ஆடியோ டைப் நிறைய விஷயம் இருக்காது. டெலிகிராம் ஒரு நல்ல ஒரு விஷயம். அது வந்து அது நிறைய குரூப் வாட்ஸ்அப் மாதிரி வச்சுங்களேன். அது வந்து வாட்ஸ்அப் மாதிரி அது ஒர்க் ஆகும். சேனல் கிரியேட் பண்ணலாம் அதுலயும். யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் சேனல் ஆர் யுவர் ஓன் குரூப். அதில் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரியான குரூப் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் வந்து இப்போ உங்களுக்கு உங்கள் டேஸ்ட், இப்போ சினிமா பற்றி பேசலாம், சினிமா பற்றி பேசலாம். ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் போட முடியாது சார். வெறும் நம்ம சேனல் கிரியேட் பண்ணலாம். நம்ம ஒரு குரூப்ல எவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஆமாம் ஷேர் பண்ண முடியும் ஷேர் பண்ணிக்கலாம், வேணுன்றதை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், யூ கேன் ஈவன் அது மூலமாக நிறைய மூவிஸ், புக்கு எல்லாமே அது மூலமாக தான் இப்போ நிறைய பேருக்கு ரீச் ஆகுது. எஸ் சார், எஸ் சார். மூவிஸ்லாம் வந்து அதில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ரொம்ப அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. அது அந்த அப்ளிகேஷன் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. அதில் நிறைய பேர் வந்து தே ஆர் ரெஃபரிங் மூவிஸ் அண்ட் புக்ஸ், எஸ்பெஷலி ஆடியோ புக்ஸ் எக்கச்சக்கமாக போக ஆரம்பிக்குது. ஈவன் ஐ மீன் எல்லாமே நான் சொல்கிறது ஃப்ரீயாக, இட் இஸ் நாட் ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிருக்கு. டெலிகிராம் வந்து உங்கள் மொபைலில் தான் பண்ண முடியும். ஆமாம், மொபைலில் டெலிகிராம் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டைட்டில் அந்த மாதிரி சர்ச் பண்ணுறீங்களோ அந்த டைட்டிலுக்கு நிறைய குரூப் இருக்கும். அதில் நீங்கள் போய் அந்த குரூப்பை ரெக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தே வில் ஆட். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து புக்கு, இப்போ வந்து பர்சனல் டெவலப்மெண்ட் புக்கு இல்லை பிஸ்னஸ் புக்கு அந்த மாதிரி வேணும்னா அந்த மாதிரி ஒரு குரூப்பில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் எக்கச்சக்கமான புக்கை வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அங்கேருந்து, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அங்கே ஒன்றுமே இல்லை. அதுதான் வெரி வெரி அவன் சில சமயம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் என்ன ராயல்ட்டி அப்படின்னு வரும்போது அந்த எழுதுகிறவங்களுக்கு எதுவுமே போகாது. தீஸ் பீப்புள் ஆர் ஷேரிங் திங்ஸ் லைக் எனிதிங். எல்லாமே ரொம்ப வேல்யூபிள் ரிசோர்ஸாக இருக்குது. நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த டெலிகிராம்லேருந்து வந்து 7.7%. ஸோ அண்ட் தென் வாட் ஆர் த டாப் வீடியோஸ் ஆஸ் வி சீன் பிஃபோர். ஸோ இதெல்லாம் வந்து டாப் வீடியோஸ் as of now. Okay, right. இதெல்லாம் வந்து யூடியூப் சர்ச்சில் டைரெக்டாக வந்து சர்ச் பண்ணி இந்த கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி இதை படிச்சிருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ இந்த ரீச் வந்து இந்த சேனலோட ரீச் இப்படி இருக்குது. ஸோ ஒரு மாதத்துக்குள்ளேயே இவ்வளோ ஓரளவுக்கு ஐ மீன் பில்ட் பண்ண முடியுதுன்னா, ஸோ இட் வில் டேக் டைம் டு ரீச் அவுட் மோர் பீப்புள் இஃப் ஐ ஆட் மோர் கண்டென்ட் to this one. Sure. So the average view duration 4 hours 16 minutes இருக்கு. இது வந்து பர் வீடியோ ஐ மீன் ஃபுல் ஆவரேஜாக ஒரு பர்சனுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். டோட்டல் வாட்ச் டைம் வந்து 22.6 hours. அண்ட் யூடியூப் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து யூ ஷுட் ஹேவ் 4,000 சப்ஸ்கிரைபர்ஸ், அது ஒரு கண்டிஷன். அண்ட் தென் இந்த வாட்ச் டைம் பார்க்குறோம் இல்லையா, அந்த வாட்ச் டைம் ஷுட் பி 10,000 hours. இட் சீம்ஸ், ஐ எம் நாட் ஷுர், மேபி நான் டபுள் செக், மேபி உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ 4,000 சப்ஸ்கிரைபரும் இந்த 10,000 hours வந்துட்டால் யூ வில் கெட் அ மானிட்டரி பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் யூடியூப். உங்களுக்கு யூடியூப்பில் சேனல்லேருந்து உங்களுக்கு
பணம் வர ஆரம்பிக்கும். பேஸ்ட் ஆன் யுவர் கண்டென்ட் அண்ட் எவ்ரிதிங். அதை வந்து அப்படியே தக்க வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் எல்லா சோஷியல் மீடியாவை எடுத்துக்கிட்டாலும் திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், ஈவன் டிக்டாக், இப்போ இல்லை, டிக்டாக்காக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், யூ வில் பி கெட்டிங் மனி. I mean, that's why people are making video like anything. கண்டென்ட் இருக்குதோ இல்லையோ முதல்ல ட்ரை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் கண்டென்ட் வர வைக்கிறாங்க. இட்ஸ் தி அதர் வே ரவுண்ட். அது மாறி மாறி இருக்குது. பட் ஸ்டில் ரொம்ப வந்து மெனக்கெட்டு சில பேர் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கான ஆடியன்ஸும் உண்டாக்கி அதுக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணி ஒரு யூடியூப் வீடியோஸ், யூடியூப் சேனலை வந்து பெரிய அளவில் கொண்டு போகணும்னு நினைக்கிற ஆட்கள் இப்போது அதிகம். ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ அதிகமாக இருக்கிறாங்க. ஏன்னா உட்காந்த இடத்துலேயே வந்து நீங்கள் ரீச் பண்ணலாம். ஸோ ஒன்லி யூ ஹேவ் டு ஹேவ் இன்டர்நெட் கனெக்ஷன் அண்ட் நீங்கள் எடுக்க போகிற அந்த அந்த டிஎஸ்எல்ஆரோ இல்லை உங்களோட குவாலிட்டி ஃபோனோ, தட் இஸ் அவ்வளோதான். வேறு எதுவுமே ஐ மீன் ஈவன் அதுக்கு உண்டான ஆக்சசரிஸ் எல்லாமே. ஸோ அதை பற்றி நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம பார்ப்போம், திஸ் செஷனில் பார்த்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். என்கேஜ்மெண்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ ஜூன் வந்து இப்படி இருக்குது, அண்ட் தென் வெளியே இருக்குது, மறுபடியும் மேலே, மறுபடியும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் திஸ் சேனல்ஸ் ஸ்டைல் ஆஃப் ஐ மீன் இந்த என்கேஜ்மெண்ட் வந்து இப்படி தான் இருக்குது. ஆடியன்ஸ் இப்படி தான் இருக்காங்க. டாப் வீடியோஸ் பை ஸ்க்ரீன் ஆர் வாட் எவர் இட் இஸ், இது இப்படி தான். என் ஸ்க்ரீன் அப்படின்னா உங்களுக்கு அவங்க தம்ப்நெயில் எப்படி இருக்கோ நீங்கள் தம்ப்நெயில் ஐ மீன் டைட்டில் அதெல்லாம் நம்ம கடைசியாக இதை பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது இதுதான். அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் டைப். ஸோ 85 யூனிக் வியூவர்ஸ், 3.6 hours, 17 சப்ஸ்கிரைபர்ஸ். இவங்கெல்லாம் யார் வந்து இப்போது 59.3% சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. மீதி எல்லாம் வந்து ரேண்டமாக சர்ச் பண்ணி நம்ம சேனல் வரும். 40% இருக்கும். ஸோ திஸ் இஸ் அமேசிங். ஸோ இதுக்கெலாம் டேட்டா ஐ மீன் ஏஜ் ஜெண்டர்லாம் பார்க்கறதுக்கான டேட்டா வந்து இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் தான் இதோட இதில் வர முடியும். கமெண்ட்ஸ் வந்தால் நீங்கள் ரிப்ளை பண்ணலாம். இங்கே சப்டைட்டில்ஸ் வந்து இப்போ நீங்கள் பார்க்க நிறைய யூடியூப்பில் நீங்கள் சப்டைட்டில் பார்க்கலாம். அது வந்து இப்போ நீங்கள் யூடியூப் போடும்போது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கான சப்டைட்டில் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டாகவே உள்ள போடலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே வசதி எல்லாமே இருக்குது. ஐ மீன் இப்போ வந்து நீங்கள் சில பேர் வந்து கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு பேசுவாங்க. அந்த கண்டென்ட் மட்டும்தான் பேசுவாங்க. அது இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையாக பேசுவாங்க. அப்போ வந்து சப்டைட்டில் கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸி. ரேண்டமாக பேசும்போது சப்டைட்டில் வந்து சிஸ்டம் கிட்டே விட்டுருங்க. சரி, அந்த மாதிரியும் நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ இஸ் தேர். அது டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ வாண்டட் டு மேக் இட், ரைட்? ஸோ தட் இஸ் அப் டு யூ ஹவ் யூ வாண்டட் டு, பட் த ஃபெசிலிட்டி இஸ் தேர். ஓகே. மானிட்டைசேஷன் இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. ஆடியோ லைப்ரரி. இப்போ இந்த ஆடியோ லைப்ரரியில் என்னென்னா, இப்போ ஃப்ரீ மியூசிக் வந்து யூடியூப்கான ஃப்ரீ மியூசிக் இருக்கும். நீங்கள் ஒரு வீடியோ ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி மியூசிக் வந்து நீங்கள் பேக்ரவுண்டில் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகே. இது எல்லாமே வந்து ராயல்ட்டி ஃப்ரீ மியூசிக். ஸோ இந்த மியூசிக் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இல்லை நீங்கள் போய் ஏதோ ஒரு கிளிப்பிங் எடுத்து சினிமா மூவி கிளிப்லாம் எடுத்து நீங்கள் போட்டீங்க அப்படின்னா யூடியூப் எடுத்துக்காது. ஸோ இமீடியட்லி விட் ரிஜெக்ட் யுவர் வீடியோ. ஏன் அப்படின்னா அதெல்லாம் சம்படி இவங்க நம்ம யூடியூப் ஆஸ் பர் த யூடியூப் லைசன்ஸ் அவங்க வந்து நம்ம வந்து லைசன்ஸ் வாங்கிட்டு மாட்டோம். அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஸோ தட் ஓகே, நீங்கள் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். இஃப் யூ ஆட் எனி கைண்ட் ஆஃப் மியூசிக், அது வந்து ரொம்ப ரொம்ப ஐ மீன் ராயல்ட்டி ஃப்ரீ மியூசிக்காக தான் இருக்கணும். அப்படி வேறு ஏதாவது பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே அந்த மியூசிக் உண்டான அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லணும் யூடியூப்க்கு. அது யூடியூப் போய் வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அது வந்து அப்ரூவ் ஆகும். ஸோ மெனி பீப்புள் வில் கோ ஃபார் ராயல்ட்டி ஃப்ரீ மியூசிக் செட்டிங்ஸ். இதில் வந்து என்னென்னா, இது வந்து பை டிஃபால்ட் இது யூஎஸ் டாலரில் காமிக்கும். யூ கேன் கோ அண்ட் சேஞ்ச் இன்டு இந்தியன் ருப்பி. இது எதுக்கு அப்படின்னா, உங்களோட சேனல் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. ஒர்க் பண்ண பிறகு நிறைய விஷயம் இதில் மீன் இட்ஸ் கோ ஆன் அண்ட் ஆன். இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுன்னா ஒரு 4000 மேலே
சப்ஸ்கிரைபர்ஸ் 10,000 வியூவர்ஷிப் எல்லாம் அந்த ஹவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பிறகு யூ வில் கெட் தி மானிட்டரி பெனிஃபிட். இங்கே நீங்கள் செட் பண்ணிக்கிற யூனிட்டுக்கு பொறுத்து அது வர ஆரம்பிக்கும். ஓகே, அண்ட் தென் யூ கேன் செட் த பேசிக் கீவேர்ட்ஸ். ஹவு டு யூ வாண்ட் டு சர்ச் திஸ் கரியர் முத்ரா சேனல். இந்த சேனலில் வந்து நீங்கள் நீங்கள் வந்து ஒன்ஸ் யூ ஸ்டார்டட் யுவர் பிஸ்னஸ் ஆன் யூடியூப், ஜஸ்ட் டிசைட் வாட் இஸ் கோயிங் டு பி, எந்த விஷயத்தில் அது இருக்க போகுது, அதுக்கு தகுந்த மாதிரியான நேம் இங்கே கொடுத்துடணும். அண்ட் தென் அதுக்கு தகுந்த கீவேர்ட். So you can give like this, okay, and then you can save it. So summa கொடுத்துருங்க. Country India, and then advanced settings. இதில் ஒன்றும் பெருசாக பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இது இந்த பிராண்டிங். இஃப் யூ ஹேவ் யுவர் உங்களோட லோகோ எடுத்ததுன்னா அது இது இந்த வாட்டர் மார்க், ஐ மீன் பர்மனெண்ட்டாக உங்கள் வீடியோ முழுக்க இதில் அதை பார்த்துட்டு ஐ மீன் இருக்கலாம். அதில் நீங்கள் வீடியோ ஓடும்போது இப்போ சன் டிவி இந்த மற்றதெல்லாம் போகுது, யூடியூப்பில் நீங்கள் பார்க்கும்போது பேக்ரவுண்டில் உங்களுக்கு அதோட லோகோ எல்லாம் வாட்டர் மார்க் கலரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் இதை போட்டிங்கன்னா அது இருக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்படியே யூடியூப்லேயே கிரியேட் பண்ணிக்கலாமா சார் அது? ஆமாம், இப்போ உங்களுக்கு ஒரு லோகோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குன்னு ஒரு டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, 150 by 150 பிக்சல், 1 MB தான் இருக்கணும். அதுவும் எல்லாமே கேன்வாவில் போய் தான் ட்ரை பண்ணணுமா சார்? இது நார்மலாக யூடியூப்லேயே அப்படியே கிரியேட் பண்ணுற மாதிரி? யூடியூப்லேயே நீங்கள் கிரியேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி பிக்சலில் நீங்கள் எங்கேயாவது கேன்வாவிலையோ இல்லை எங்கேயாவது கிரியேட் பண்ணி நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒன்லி டேக் PNG ஆர் GIF ஃபைல், அந்த ஃபார்மேட்டில் தான் இது எடுத்துக்கணும். ஓகே சார். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து சூஸ் இமேஜ் கொடுத்து நீங்கள் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். கரியர் முத்ராவோட லோகோ இங்கே இருக்குது. டேக் இட், எடுத்த உடனே சொல்லிடுவாங்க அது அதிகமாக இருக்குது. ஏன்னா அது PNGயில் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எஸ் சார். ஓகே, இல்லை அந்த ஃபைல் இல்லை இதில். ஓகே, ஸோ PNG ஆர் GIF ஃபைல் அது மட்டும் தான் இருக்கும். JPGலாம் கிடையாது, இதுக்கு இருக்காது. ஏன் 1 MB ஆர் லெஸ் அதையும் பார்த்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அது ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் வாட்டர் மார்க் க்ரியேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அது பர்மனெண்ட்டாக இப்படியே இருக்கும். நீங்கள் டிஃபால்ட்டாக இதை செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஓகே இட் தேர். ஸோ நான் இங்கிலீஷ் சேனலுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கண்ணுக்கு தெரியாமல் ஒரு சின்னதாக தெரியும். பட் ஆக்சுவலாக நீங்கள் உங்களோட லோகோவோட இதை பொறுத்து, வெயிட்டேஜை பொறுத்து, கலரை பொறுத்து யூ கேன் டூ தட். ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி, ஐ மீன் நத்திங் இட்ஸ் நாட் நீடட். ஸோ உங்களோட பேசிக் இன்ஃபோ வந்து ஆக்சுவலாக இது ஒவ்வொரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணும்போது நம்ம டைட்டில் பற்றி சொல்லியிருந்தேன், டிஸ்கிரிப்ஷன் பற்றி சொல்லியிருந்தேன், விசிபிலிட்டி இதெல்லாம் நம்ம வந்து வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பர்மிஷன் இதில் வந்து நீங்கள் ஓனரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நிறைய வேலை பண்ணுறீங்க, வேலை சில இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியலன்னா யூ கேன் இன்வைட் சம் அதர் பீப்புள் அண்ட் யூ கேன் கிவ் ஆக்சஸ். ஓனர் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு விஷயம். கம்யூனிட்டி இட்ஸ் இஸ் நத்திங். கம்யூனிட்டினா ஒன்றும் இல்லை, அது இப்போ உங்களுக்கு நிறைய காசு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்யூனிட்டிக்கு நீங்கள் அந்த காசை நீங்கள் கொடுத்துடலாம், ஒரு NGOவுக்கோ இல்லை மற்ற விஷயம். சார் நம்ம இப்போ யூடியூப்ல வந்து வியூஸ்க்கு ஏற்ற மாரி அமௌண்ட் வருமா, இல்லை சப்ஸ்கிரைபருக்கு ஏற்ற மாரி அமௌண்ட் வருமா சார்? ரெண்டுமே வேணும். அது வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ரிலீஸ் அப்போ அந்த மானிட்டரி பெனிஃபிட்ஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இப்போ வந்து நல்ல உங்களோட வியூவர்ஷிப் அதிகமாகிட்டு 4,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 10,000 ஹவர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 10,000 ஹவர்ஸ் தான் ஃபார் ஷுர், பட் 4,000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது தான் பேஸ். ஓகே இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இதில் ரெண்டுத்துலேயும் குறைஞ்சாலும் உங்களுக்கு மானிட்டரி பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. இது வந்து ஒவ்வொரு 60 டேஸ்க்கு ஒரு தடவை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னா ஒவ்வொரு 60 ஐ மீன் 2 மாதத்துக்கும் இந்த விஷயம் நடக்கணும். அதாவது இந்த மாதம் நடந்துட்டு உங்களுக்கு ஒரு பேமெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த மாதத்துக்குள்ளே உங்களோட வியூவர்ஸ் குறையுது, சப்ஸ்கிரைபர் குறையிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பேமெண்ட் வராது.
இட் ஷுட் பி தேர். ம். ஸோ அந்த கன்சிஸ்டண்ட்டாக அந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். அதனால தான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் வந்து பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ தட் இது ஆர்கானிக்காக எடுத்த உடனே நடக்காது. நிறைய வி நீட் டு இன்வெஸ்ட் அ லாட் டு இன்க்ரீஸ் ஆர் சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ நம்ம வந்து பேசிக் திங் எல்லாம் இப்போ பார்த்தோம். இப்போ வந்து ஒரு வீடியோ எடுத்தாச்சு, நீங்கள் வந்து கேன்வாவில் போட்டு நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கிறீங்க. கேன்வா வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் வீடியோனா ஓகே, 2 மினிட் வீடியோனா ஓகே. ஆனால் யூடியூபோட ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்குது. அந்த 1 மினிட் வீடியோ அது எல்லாமே வந்து அது வந்து இன்ஸ்டாகிராமுக்கு கரெக்டாக இருக்கும். பட் யூடியூப் வந்து யூ ஷுட் ஹாவ் அ மினிமம் ஆஃப் 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ் இருக்கணும் மினிமம். மேக்ஸிமம் வந்து 13 to 15 மினிட்ஸ் இதுதான் ஸ்டாண்டர்ட். 5 to 15 மினிட்ஸ்க்குள்ளே உங்களோட வீடியோ இருக்குது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல வியூவர்ஷிப்பை கொடுக்கும். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுக்கு 5 மினிட்ஸுக்கு கீழே இருந்தாலோ இல்லை 15 மினிட்ஸ் மேலே போனாலோ அது கொஞ்சம் அது வந்து டுட்டோரியல் மாரி ஆகிடும். இப்போ நம்மளோட இந்த சேனலில் என்ன ஒரு பெரிய இது என்னென்னா, நம்மளோட ஒவ்வொரு வீடியோவும் மோர் தேன் ½ hour இருக்கும். அதனால் அப்பப்போ படிப்பாங்க. ஏன்னா ½ hour இப்போ ஒருத்தவங்களை கூட்டி வந்து ½ hour இது படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கம் வந்துடும், இல்லை வேறு மாதிரி ஆகிடும். உடனே வேறு ஏதாவது சேனல் மாறிடுவாங்க. சினிமாவோ இல்லை பாட்டோ இல்லை மற்ற என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி எஜுகேஷனை வந்து நீங்கள் கொடுக்க முடியாது. அதேமாதிரி வாட் எவர் யூ ஆர் டூயிங், உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் பண்ணும்போது யூடியூப் வீடியோஸ் யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். 5 மினிமம் 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா யூடியூப் அல்காரிதம் வந்து அது வீடியோவுக்கு உண்டான தகுதியே இல்லைன்ற மாதிரியே வச்சுருக்கோம். உங்களோட கீழே ரேங்கிங் வந்து ரொம்ப குறைஞ்சிடும். உங்களை ரெக்கமெண்ட் பண்ணவே பண்ணாது அடுத்தவங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி உங்களோட கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கணும். நீங்கள் என்ன விஷயத்தை சொல்ல போகிறீங்களோ அது கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி வயலண்ட் கண்டென்ட், செக்ஸ் கண்டென்ட் எதுவுமே இருக்குது. அந்த மாதிரி வார்த்தையும் கூட இருக்கக்கூடாது. அது இருந்துச்சுன்னா தனியாக தூக்கி வச்சிடும். இட் won't ரெஃபர் டு another person. ரொம்ப ரொம்ப டைட்டில் as I said, டைட்டில் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ ஒரு டைட்டில் நான் வச்சுருக்கேன். இதில் how to increase the organic search traffic. அதே மாதிரி செகண்ட் டைட்டில் how to increase the revenue organically. இது ஏன் ஒரு டைட்டில் கொடுக்கணும், ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் நான் இங்கே இதில் வைக்கல. ஓகே, ஹவு டு அப்படிங்கிறது பொதுவாக வந்து கேள்வி கேட்குற இந்த இது கீவேர்டு. இது எப்போவுமே ஹவு டு வீடியோஸ்னு அது ஒரு ஃபேமஸ் கீவேர்டு. ஓகே, அதே மாதிரி ஆமாம், அதே மாதிரி இந்த ஆர்கானிக் அப்படிங்கிறது எஸ்இஓவில் ஃபேமஸ் ஒரு டேர்ம். அது ஆர்கானிக்னா எப்படி? ஆர்கானிக் அப்படின்றதுக்கு ஆக்சுவலா என்ன தமிழ் வேர்ட் எடுத்துக்கலாம் சார்? இங்க இதை பொறுத்த வரைக்கும் என்ன எடுத்துக்கலாம்னா, நீங்கள் காசு இல்லாமல், அதாவது மார்க்கெட்டிங்க்கு காசு போடாமல் நீங்கள் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம நம்மளோட வீடியோலயே நம்ம கெயின் பண்ணோம் அப்படி சொல்லுவோம். அப்படிதானே சார் சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. அதாவது நான் பூஸ்டே பண்ணல. இது நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து இதுக்கு ஒரு 1000 ரூபாய் இல்லை 10,000 ரூபாய் போட்டு என்னோடய வியூவர்ஷிப்பை நான் அதிகப்படுத்தினேன்னா அது வந்து பெய்டு சர்ச், பெய்ட் சர்வீஸ். ஐம் யூட்டிலைசிங். அதை வந்து நான் காசை கொடுத்து நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன். கிட்டத்தட்ட விளம்பரம் கொடுக்குற மாதிரி காசு கொடுத்து நான் விளம்பரப்படுத்துகிறேன். ஆனால் காசே இன்வெஸ்டே பண்ணாமல் எப்படி ஒரு விளம்பரத்தை நான் எடுத்துக்கிறேன் அச்சீவ் பண்ணுறது, அதுதான் ஆர்கானிக். இது எப்படின்னா, இப்போ இந்த டைட்டில், இந்த சர்ச், இந்த டைட்டிலை வச்சு நான் எப்படி கொண்டு வரேன், நான் என்னோட எப்படி இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் போய் ஒரு கூகுள் சர்ச்சில் நான் சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட் இந்த டாப் அந்த ஃபஸ்ட் பேஜ்லேயே என்னோட அந்த வீடியோஸ் வரணும், காசு எதுவும் கொடுக்காம. ஓகே சார், அது வந்து கொஞ்சம் நாள் ஆகும். திஸ் இஸ் வாட் தி எய்ம் இஸ். ஆர்கானிக் சர்ச் அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் ஸ்டில் இப்போ நான் காமிச்சேன்ல, யூடியூப்லேயே இப்போ நீங்கள் சில விஷயத்தை சர்ச் பண்ணும்போது இப்போ எடுத்த உடனே நம்ம அந்த நீல்பட்டியல் பார்த்தோம். சில சமயம் வந்து எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க, சில இதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் அவங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கில் இருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ். அவங்க பார்த்தாலே போதும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு
ரெகுலராக இன்கம் வந்துகிட்டே இருக்கும் யூடியூப்லேருந்து. திஸ் இஸ் ஹவ் ஆர்கானிக்னா இதான், காசு இல்லாமல் ஒரு ஒரு சப்ஸ்கிரைபரோ இல்லை வியூவர்ஷிப் எப்படியா இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த டிராஃபிக், இந்த வீடியோக்கான டிராஃபிக்கோ இல்லை வெப்சைட்டுக்கான டிராஃபிக்கோ எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு ஒரு டைட்டில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது ஏன் 2 விதமான டைட்டில் போட்டிருக்கோம் அப்படின்னா, யூடியூபோட அல்காரிதம், யூடியூபோட பேக் எண்டு, யூடியூபோட மெஷின் லேர்னிங் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து மேடம் நீங்கள் ஒரு டைட்டில் சர்ச் பண்ணவங்க, ஐ மீன் டைட்டில்னா இதே டைட்டில் தான், ஆனால் வார்த்தைங்க வேறு. ஹவு டு இம்ப்ரூவ்னு நீங்கள் தேடலாம், ஹவு டு இம்ப்ரூவ் தி ஆர்கானிக் சர்ச் அப்படின்னு நீங்கள் ஒன்று போடுவீங்க. விஜயகுமார் என்ன பண்ணுவார், ஹவு டு இன்க்ரீஸ் மை சேல்ஸ் ஒன்று போடுவார். ஓகே, பட் ரெண்டுமே ரெண்டு விதமான டேர்ம். பட் இந்த ரெண்டுத்துக்கும் இந்த ஒரு வீடியோவை இந்த யூடியூப் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் நான் செட் பண்ணுறேன். இந்த யூடியூப் போயிட்டு இந்த டைட்டில் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா யூடியூப் வந்து 2 டைட்டில் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது யூடியூபோட ரூல். அந்த அந்த டைட்டிலோட இது ஒரு பேசிக் விஷயம் இருக்குது. அப்போ எந்த விதமா பண்ணாலும் நம்மளோட லிங்க்ல அதுக்கு ஓபன் பண்ணணும் அந்த. ஆமாம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த 100 கேரக்டர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில். ஓகே, 100 கேரக்டர்ஸ்குள்ளே நீங்கள் எப்படி வேணாலும் அதை நீங்கள் எவ்வளோ ஷார்ட்டாக நீங்கள் வச்சு அது 3 விதமான டைட்டில் கொடுக்குற ஆள் இருக்காங்க. இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணி, இது பைப் சிம்பிள்னு சொல்லுவோம். இது எங்கேருந்து வரும்னா உங்களோட என்ன சிம்பிள் பைப்புன்னு சொல்லுவோம், பிஐபி, பைப் சிம்பிள் சொல்லுவோம், டெக்னிக்கலாக சொல்லுவோம். பட் இந்த வேர்ல்டில் வேறு ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க, மேபி நீங்கள் ஃபைண்ட் அவுட். அது எங்கே இருக்கும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் ஐ மீன் ஃபார்வர்ட் ஸ்லாஷ்னு ஒன்று இருக்கும். லேப்டாப்பில் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஒன்று இருக்கும். அந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷுக்கு மேலே ஒரு ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும். அதுதான் வந்து அந்த சிம்பிள். நீங்கள் ஷிஃப்ட் எடுத்து அந்த இதை அடிச்சிங்கன்னா அது கரெக்டாக. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ஆம் ஜஸ்ட் யூஸிங் திஸ் டைட்டில். அதே மாதிரி நீங்கள் இப்போ நீங்கள் வந்து மற்ற டைட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ யூஸிங் இயர் யூஸ் பண்ணுவேன் நான். 2020. ஏன் அப்படின்னா இது கரண்ட்டாக இப்போ அடுத்த வருஷம் நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க, 2021 போடுவேன். ஏன்னா இது நான் அப்டேட்டடாக நான் போடுறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டைட்டில் யூஸ் பண்ணியாச்சு. அண்ட் தென் வாட் ஐ எம் கோயிங் டு டூ, ஐ எம் ஜஸ்ட் ரைட்டிங் டவுன் சம் டிஸ்கிரிப்ஷன். இப்போதைக்கு டிஸ்கிரிப்ஷனை வந்து அதிகமாக படிக்கிறவங்க யாரும் இல்லாதனால மேபி நீங்கள் ஓரளவுக்கு ஒரு 2-3 ஐ மீன் ஒரு 10 வார்த்தையில் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணலாம் இதை பற்றி, எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஆர்கானிக் சர்ச் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஏன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து எஸ்இஓக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் அட் த சேம் டைம் இந்த டிஸ்கிரிப்ஷனை யாரும் படிக்கிறதுக்கு யூடியூப் உள்ளே போயிட்ட உடனே பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க வியூவர்ஸ். they will not come and visit this description or read this description. பெருசாக ஒன்றும் அதில் இது இருக்காது. பட் அட் த சேம் டைம் டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது. அது வந்து எஸ்இஓவை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணிவிடும். ஸோ இதில் வந்து 5000 கேரக்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக ஒவ்வொரு வீடியோவுக்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது நல்லது. அதே மாதிரி இது வந்து ஒரு தம்ப்நெயிலில் வந்து நீங்கள் ஒவ்வொரு வீடியோவுக்கும் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறது நல்லது. இப்போ வந்து டுட்டோரியல் அப்படிங்கிறதுனால ஒரு விஷயத்தை நான் போட்டுருக்கேன். அதுக்கான பேக்ரவுண்டு, அதுக்கான என்ன கண்டென்ட் எடுக்கிறோமோ அதுக்கான ரைட் இமேஜை வந்து நீங்கள் கேன்வாவில் போய் கூட பண்ணலாம். கேன்வா இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒன். நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி ஒரு தம்ப்நெயில், யூடியூப் தம்ப்நெயில்னு போனீங்கனாலே பாருங்கள், யூடியூப் தம்ப்நெயில்னு இருக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் கிரியேட் அ தம்ப்நெயில் வித் ரெலவென்ட் டு யுவர் சப்ஜெக்ட் லைன் ஆர் வித் யுவர் கண்டென்ட். அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் ஃபுட் ரெசிபி பண்ணுறீங்க, அதுக்கு தனியாகவே இருக்குது, நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. There are so many templates. ஓகே, எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ வந்து அது வந்து மியூசிக்காக இருக்குது. மியூசிக் அப்படின்னா மியூசிக்கான டெம்ப்ளேட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேஸ்ட் ஆன் யுவர் கண்டென்ட் யூ கேன் கோ அண்ட் சூஸ் யுவர் திங். இப்போ வந்து நீங்கள் வந்து பியூட்டி பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அதுக்கான கண்டென்ட் இருக்குது. காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ், லெதர் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள். ஓகே, ஸோ
பண்ணிவிட்டு நீங்கள் அந்த தம்ப்நெயிலை வந்து இங்கே அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே அப்லோட்னு ஆப்ஷன் வரும். அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது மேலே போய் ஃப்ரண்ட்டில் கரெக்டாக உட்காந்துரும். இல்லை அப்படின்னா உங்களோட வீடியோவிலேருந்தே ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கும். ஓகே, அண்ட் தென் அது மட்டும்தான் தம்ப்நெயிலாக இருக்கும். பட் தம்ப்நெயில் வித் டைட்டில், ரெலவெண்ட் டைட்டில் அப்படிங்கிறது வந்து சர்ச் க்ரைட்டீரியா சர்ச் பண்ணும்போது உங்களை யூடியூப் அந்த ரேங்கிங் வந்து ஒரு நல்ல இன்க்ரீஸ் பண்ணுது. அடுத்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இஸ் திஸ் வீடியோ மேட் ஃபார் கிட்ஸ்? உங்கள் ஆடியன்ஸ் நீங்கள் இங்கே செட் பண்ணணும். நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் யூ ஹேவ் டு சூஸ் திஸ் ஆப்ஷன். இல்லை இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னா இங்கே இந்த விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் தென் அதுக்கான கண்டிஷன்ஸ் நீங்கள் வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஓகே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் டேக். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஹேஷ்டேக் சொல்கிறோம் இல்லையா, இன்ஸ்டாகிராமில் ஹேஷ்டேக்னு சொல்கிறோம், இதில் டேக்குன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரியான டேக்கில் டேகை வந்து நீங்கள் எழுதலாம். எழுதி ஒவ்வொரு இப்போ நீங்கள் ஒவ்வொன்றும் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யூடியூப் சர்ச் கமா போட்டிங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ் அடித்து கமா போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துருக்கு. நீங்கள் என்ன மாதிரி ஒரு சர்ச் க்ரைட்டீரியா இங்கே உருவாக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இது இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் அதை இங்கே போடலாம். 5 மினிட்ஸில் இந்த செஷன் முடியும், மறுபடியும் ஜாயின் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். அண்ட் தென் ரெலவெண்ட்டாக வேறு என்ன நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா சர்ச் அண்ட் optimization. Search engine marketing. So these are the new tags I want to give for this specific video. So இந்த மாதிரி வந்து யாராவது சர்ச் பண்ணும்போது இந்த வீடியோவும் எடுத்துக்கொள்ளுங்க. So that it will be relevant for them to know how to tag this. Okay. And then the more options போனீங்க அப்படின்னா recording date if you wanted to give you can give. அதுக்கப்புறம் லைசன்ஸ், ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ், கேட்டகரி, யூ ஹாவ் டு சூஸ் யுவர் கேட்டகரி. இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். பேஸ்ட் ஆன் யுவர் கண்டென்ட் உங்களோட கேட்டகரி சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லாங்குவேஜ், இது தமிழா இங்கிலீஷா இல்லை வாட் எவர் இட் இஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சப்டைட்டில் ஆட் பண்ணுறது எல்லாமே இங்கேயே இருக்குது. அதுக்கப்புறம் அலோவ் ஆல் கமெண்ட்ஸ், இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் கமெண்ட்ஸ் வேணான்னா நீங்கள் இங்கேயே கூட டிசேபிள் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை கமெண்ட்ஸ் வந்து அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் போடுவீங்கன்னா ஓகே. திஸ் இஸ் வாட் ஒரு வீடியோவை ஒரு டைட்டிலோட, டிஸ்கிரிப்ஷனோட, தென் டேகோட, தம்ப்நெயில் அண்ட் டேக், ஆல் தீஸ் 4 things are very very important, really important to increase your traffic and also increase your SEO ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ டைட்டில் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். வித் கீவேர்டோட அந்த டைட்டில் இருக்கணும். கீவேர்டு இப்போ நார்மல் அந்த கீவேர்ட் சர்ச்சோட அது இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த டைட்டில் இந்த யூடியூப் ரேங்கிங் வந்து கரெக்டாக செட் ஆகும். தென் டேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டேக்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் தம்ப்நெயில் இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். தம்ப்நெயிலை நீங்கள் எப்படி வைக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. மோரோவர் நான் சொன்ன அந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங்கில் சொன்ன எல்லா விஷயத்தையும் மறுபடியும் நான் கண்டென்ட் இல்லாமல் நீங்கள் எந்த வீடியோவும் எடுக்க முடியாது. அதே மாதிரி தான் எந்த போஸ்ட்டும் ரெடி பண்ண முடியாது ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்லேயும். அதே மாதிரி கண்டென்ட் இல்லாமல் ஒரு வீடியோ இல்லை. அதே மாதிரி நீங்கள் கண்டென்ட் எடுத்துட்டிங்கன்னா அதை மார்க்கெட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி மார்க்கெட் பண்ணுறது, எப்படி வீடியோ எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். வந்து நிறைய பேர் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு ஃபோன்லேயே வந்து வீடியோ எடுத்து அப்படியே சாதாரண ஃபோனில் ஹெச்டி கூட இருக்க இல்லாமல் ஒரு நார்மல் ஃபோனில் வீடியோ எடுத்து அப்படியே போட்டு அப்படியே போடுறவங்களும் இருக்கிறாங்க. பட் ஆஸ் எ டிஜிட்டல் மார்க்கெட்டர், ஆஸ் யூ ஆர் ஸ்டடிங் திஸ் கோர்ஸ், நீங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு சஜஷனும் நீங்களும் பண்ணாதீங்க, யாரும் சஜஸ்ட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா வீடியோ குவாலிட்டி இப்போ ஒரு வீடியோ குவாலிட்டி எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் தி வீடியோ குவாலிட்டி இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த ஹெச்டின்னு இங்கே ஹை டெஃபினேஷன் கம்ப்ளீட். ஓகே, ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் ஹை டெஃபினேஷன் ஆயிருந்து. திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆடியோ.
ஏன்னா ஆடியோ அண்ட் ஹவ் ஐ ஆம். இது வந்து டுட்டோரியல் வீடியோ, நான் நாட் வீடியோ எடுத்து நான் பட் வீடியோ எடுத்தாலும் ஹை டெஃபினேஷன் இஸ் மினிமம் ஸ்டாண்டர்ட். ஓகே, அதை நீங்கள் அது வந்து கரெக்டாக இருந்தால் தான் இது இது நிறைய பேரை ரீச் பண்ணும். அதுதான் வந்து நம்மளோட பிராண்டை வந்து அது சொல்ல போகிறது. ஸோ யுவர் நீங்கள் ஃபோனில் எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எடுத்தாலும் சரி, வீடியோ குவாலிட்டி ஷுட் பி ஹை டெஃபினேஷன் ஆர் மோர் தென் தட். அண்ட் ஆடியோ குவாலிட்டி ஷுட் பி அல்டிமேட். ஆடியோ குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். சில சமயம் நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கலாம், ரொம்ப கேவலமான ஒரு வீடியோவாக இருக்கும், ஆனால் ஆடியோ பக்காவாக இருந்திருக்கும். அது வந்து நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நீங்கள் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் இப்போ யூடியூப் வந்து நிறைய விஷயத்தில் தே ஹவ் இம்ப்ரூவ்ட் எ லாட் அண்ட் தே ஹவ் செட் அ ஸ்டாண்டர்ட். இப்போ எப்படி வந்து கூகுளுக்கு வந்து இப்போ வெப்சைட்டை க்ரியேட் பண்ணும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணணுமோ, அதே மாதிரியான ப்ரொசீஜரை நம்ம யூடியூப்புக்கும் ஃபாலோ பண்ணால் நம்மளோட ஆடியன்ஸ், நம்மளோட பிராண்ட் வேல்யூ, நம்மளோட பிஸ்னஸ் வேல்யூ எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் நம்ம கொடுக்குறோம். அண்ட் அட் தி சேம் டைம் நீங்கள் ஆர்கானிக்காக எடுத்ததுமே வந்து நீங்கள் ஆர்கானிக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். பட் அட் தி சேம் டைம் as I said, we have to invest some money to promote our. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, your the quality of your video should be very very important. DSLR and the high definition phone, high definition video phone, அது நீங்கள் எடுத்து நீங்கள் can just post it. அதே மாதிரி எடிட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் while you are doing your video. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கேன்வா வந்து அந்த அளவுக்கு, இப்போ நீங்கள் ஒரு 5 minutes 10 minutes பேசுகிறீங்க, இல்லை சம்திங் யூ ஆர் டூயிங், ஷூட்டிங் சம்திங், அது அவ்வளோ ப்ராசஸ் பண்ணாது, ரொம்ப ஸ்லோவாகிடும் கேன்வா. பட் அதுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக நீங்கள் மற்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது நல்லது. அதுக்கு நிறையா மொபைல் அப்ளிகேஷன் இப்போ நிறைய வந்துருச்சு, கைன் மாஸ்டர் அது இதுன்னு. பட் அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வாட்டர் மார்க் அப்படியே தெரியும் அதில். பட் டோன்ட் யூஸ் தட் ஈவன். அதுவும் வந்து உங்களோட வியூவர்ஷிப்பை குறைச்சிடும். ஃபார் இன்க்ரீஸிங் வியூவர்ஷிப் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு கோ ஃபார் அடோப் ப்ரீமியர் ப்ரோ, இல்லை அதுக்கு உண்டான ரெஸ்பெக்ட். ப்ரீமியர் ப்ரோ வந்து ஸ்டாண்டர்டாக யாரும் யூஸ் பண்ணுறது வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். அடோவோ ஸ்பார்க். ஸ்பார்க்கும் நீங்கள் ஸ்பார்க் வந்து நம்ம அதில் 5 minutes ட்ரை பண்ணுங்கள். நான் ஆப்பிள் யூஸ் பண்ணுறதுனால இதுலேயே வந்து ஐமூவிலேயே நான் பண்ணிடுறேன். ஃபார் எவ்ரிதிங். ஸோ ஃபோட்டோ ப்ரீமியர் ப்ரோ இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். ஆனால் 7 நாள் மட்டும்தான் அது ஃப்ரீ ஆகும். யூ ஹேவ் டு சப்ஸ்கிரைப். பர் மந்த் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400-700 தருவாங்க. ஸோ அது மாதிரி இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு டூ ஆல் தோஸ் திங்ஸ். And especially, yes, these are the specific thing. And moreover, இன்னும் எப்படின்னா, இப்போ யூடியூப் மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் யாராவது வச்சு பண்ணுறீங்களா, தட் ப்ளஸ் மேட்டர் இல்லை. எந்த மாதிரியான ஃபேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியம். இனிஷியலாக வந்து நீங்கள் நிறைய வீடியோஸ் எடுத்து உங்களோட வாய்ஸ் எப்படி இருக்குது, உங்களோட ஃபேஷியல் ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எடுத்ததுமே வந்து யூடியூப்பில் இப்போ கண்டென்ட் ஆரம்பித்த உடனே அந்த கண்டென்ட் வித்தின் 30 seconds இல்லை 5 seconds 10 secondsக்குள்ளே இந்த டெசிஷன் எடுத்துருவாங்க ஆடியன்ஸ். ஓகே, யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் while you are talking in the video or discussing in the video. எப்படி உங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அதை பொறுத்து தான் எல்லாருக்குமே நடக்காது. ஓகே, தட் இஸ் ஒன். ப்ராப்பர் சாஃப்ட்வேர் ஃபார் எடிட்டிங். அதுக்கப்புறம் அந்த அந்த ப்ராப்பர் லைட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபோனில் எடுத்தாலும் சரி, இல்லை வாட் எவர் த கேமரா யூ ஆர் யூஸிங், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யூடியூப் மார்க்கெட்டிங். இதில் போய் பாருங்கள். இது நீங்கள் யூடியூப் அந்த மாதிரி விஷயம் எடுக்கும்போது தான் யூஸ் பண்ண தான் இதோட விஷயத்தை கரெக்டாக. ஏன்னா இதுக்கு எவ்வளோ ஒரு 5 minute வீடியோவுக்கு எவ்வளோ நீங்கள் டெடிகேட் பண்ண வேண்டியிருக்கும்,
அந்த அளவுக்கு டெடிகேஷன் இருந்தாலும் டக்குன்னு பார்க்குறவங்கலாம் அவ்வளோதானா அந்த வீடியோ அப்படின்ற மாதிரி பேசிடுவாங்க. ஸோ we have to have we have to do a lot of things on video யூடியூப் மார்க்கெட்டிங்கில் மார்க்கெட்டிங் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு வீடியோ ப்ராப்பராக வர்றதுக்கு எக்கச்சக்கமான ஒரு விஷயம் தேவைப்படுது. ஸோ நீங்கள் while you are using உங்களுக்கு அந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். எப்படி அந்த வாய்ஸ் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, கண்டென்ட் எப்படி பேசுகிறீங்க. நிறைய நேரம் நம்ம வந்து ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு அந்த ஃபியர், அந்த பயம் வர்றது, அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம். இதெல்லாம் இனிஷியலாக இருக்கத்தான் செய்யும். பட் யூ கேன் கம் அவுட் ஆஃப் திஸ் வெரி ஈஸி. அது எல்லாம் பழக பழக சரியாயிடும். அட் தி சேம் டைம் எடுத்த உடனே நீங்களாம் முடிவு பண்ணிடாதீங்க இது நம்ம வராதுன்னு சொல்லிட்டு. டோன்ட் டூ தட். உங்களுக்கு எல்லாமே வரும், எல்லாருக்குமே எல்லா விஷயமும் வரக்கூடிய விஷயம் தான். பட் அது நீங்கள் தான் அதை, அந்த சாய்ஸ் தான் நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும். whether you are going to do that or how are you going to do that, you have to decide. Okay, that is important thing. இதில் போய் ஆப்ஷன்ஸ்லாம் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்க்கலாம். நாளைக்கு நம்ம இமெயில் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சேம் டைம். ஏன்னா இன்னொரு பேட்ச் போயிட்டு இருக்கு. மேபி நம்ம நாளைக்கு இல்லை, ஓகே ஃபைன். ஏன்னா இப்போ அடுத்த பேட்ச் வந்துடுவாங்க. இப்போ 4 மணிக்கு இன்னொரு பேட்ச் இருக்குது. ஓகே ஐ நீட் சம் டைம் டு ஓகே. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள், நிறைய விஷயம் படிங்க. ஏன்னா மார்க்கெட்டிங் எதுவும் புக் எதுவும் இதுக்கு இருக்கா சார்? இதுல இ-புக் படிக்கிற மாதிரி ஏதாவதா? இதுக்கு படிக்கிற மாதிரி நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப போர் அடிச்சிடும் உங்களுக்கு. ஓகே சார். அதுக்காக நீங்கள் வீடியோ பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வீடியோ, நிறைய வீடியோஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஐ வில் ஜஸ்ட் ரெஃபர். அதை நம்ம தனியாக ஒரு செஷனாகவே வச்சுக்கலாம். உங்களோட கொஸ்டின்ஸ் பேசி நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்னலாம் கேள்வி இருக்குதுன்னு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே சார். நம்ம இந்த வாரத்தில் நம்ம அதை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே சார். பண்ணிட்டு என்னென்னலாம் வீடியோ பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் இதுக்குன்னு ஒரு புக் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அது மேபி ஐ வில் கிவ் யூ ஒன் மோர். நான் யூஸ் பண்ண சில விஷயம் டெக்னிக் எல்லாம் நான் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் தனியாக அது 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 மட்டும்தான் ஒன்றா இருக்குது. மற்றபடி இதில் யாரும் புக்காக போக மாட்டாங்க. ஓகே சார். எவ்ரி ஒன் வில் கோ ஃபார் அ வீடியோ. ஓகே. ஏன்னா அதில் தான் ஈஸியாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆமாம், ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் புக்கை படிச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது, போர் அடிக்கும். ஓகே. ஜஸ்ட் ரெஃபர் ஆல் தி திங்ஸ். உங்களோட கேள்விக்கு தகுந்த மாதிரி அந்த வீடியோவை நான் ரெஃபர் பண்ணுறேன். நீங்கள் ஓகே சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.